வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சம்பா கோதுமை புட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இன்ஸ்டன்ட் மாவு வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் 1.5 கப்பு போல் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். அது அடுப்பில் இருக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப்பு போல் சம்பா கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது இன்ஸ்டன்ட் பேக்கெட் மாவு தான். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த தண்ணியை எடுத்து நம்ம சம்பா கோதுமையில் ஊற்றிடலாம். இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். கையை வச்சு கிளறி விட வேண்டாம், கரண்டியும் வச்சு கிளற வேண்டாம். இந்த மாதிரி டில்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஷேக் கொடுங்க. ஷேக் கொடுக்கும்போது எங்கே தண்ணி பத்தலையோ அங்கே மறுபடியும் கொஞ்சம் ஊற்றுங்க. அது ஃபுல்லாக முங்கணும், அந்த மாவு ஃபுல்லாக. இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கும். பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எஸ், இப்போ இது கரெக்டாக முங்குற அளவுக்கு இருக்குது. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரி ஆகிடுச்சுன்னு. இதை அப்படியே கரண்டியை வச்சு லைட்டாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி உதிரியாக இருக்குன்னு. இதை இப்போ நல்லா எல்லாத்தையும் அடியிலேருந்து எடுத்து மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள் நல்லா எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அந்த சுடுதண்ணிலேயே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அது சூடாகட்டும். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு வறுத்து எடுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம திராட்சையை போட்டுடலாம். ஹையில் வச்சு வறுத்தோம்னா முந்திரி பருப்பு வேகமாக கருகி போயிடும். ஸோ மிதமான சூட்டில் வச்சு நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுக்கணும். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திராட்சையை போடலாம். திராட்சையை போட்டு திராட்சையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திராட்சை நல்லா குண்டு குண்டாக எலும்பி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்லேயே வைக்காதீங்க, அது ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இல்லாட்டி அந்த சூடுலேயே இருந்து எல்லாமே கருப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ வறுத்தோடனே இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். இப்போ நான் தேங்காய் திருகி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எனக்கு தேங்காய் பூ நிறைய போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் தேங்காய் பூ கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நாட்டு சக்கரை போட்டு புட்டு பண்ணால் பிடிக்குங்கிறதுக்காக நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் உள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காவும் தட்டி போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் தட்டி போடலை. இப்போ அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட புட்டு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching this video.